Hi friends, welcome to Tamil Beauty TV. பொதுவாக பனிக்காலம் வந்துட்டாலே நம்ம எல்லாரும் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்துடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வெயிலும் குளிரும் மாறி மாறி வரதுனால நம்ம பாடி ஃபுல்லாகவே ரொம்ப ட்ரை ஆகிடுது. நம்ம கை கால்லலாம் வெள்ளை வெள்ளையாக வெடிப்பு வர்றது கூட சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம லிப்ஸில் கூட வெடிப்புனா வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுடியும் பாதிக்கப்படுது. சொல்லப்போனால் வருஷம் ஃபுல்லாக எனக்கு ஹேரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, என் ஹேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த சீசனில் பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. பனிக்காலத்தில் நம்மளுடைய கூந்தலை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் ஜஸ்ட் சல்வாஸில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதனுடைய டீட்டெயில்ஸ் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. குளிர்காலத்தில் குளிர்ந்த நீரில் குளிக்கணும் அப்படிங்கிறது முடியாத காரியம். அடிக்கிற குளிருக்கு வெது வெதுப்பான நீரில் குளிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுக்காக வெந்நீரில் குளிக்கக்கூடாது. அப்படி குளிச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையாக மாறிடும். ஸோ வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்கிறது அப்படிங்கிறது தான் சிறந்தது. அதே போல் நீங்கள் குளிக்கும் போது சோப்புக்கு பதிலாக பாடி வாஷ் அப்படின்லாம் குளியல் பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சீசனில் வாரத்துக்கு 2 டைம் தலைக்கு குளிக்கலாம். அதே நேரம் அடிக்கடி தலைக்கு குளிக்கக்கூடாது. அப்படி குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். தலைக்கு குளிக்கிறதுக்கு செம்பருத்தி இலை, சீயக்காய், வேப்பிலை இதெல்லாத்தையும் நீங்கள் பொடி செஞ்சு வச்சு இதை கூட நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணலாம். குளிர்காலத்தில் உங்கள் ஸ்கேல்பில் அழுக்கு சேராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பொடுகு பிரச்சனை வராமல் தப்பிக்க முடியும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் சுத்தமான தேங்காய் எண்ணெயால் உங்கள் தலைக்கு நல்ல மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க. காலையில் எந்திரிச்சு மைல்டு ஷாம்பு போட்டு கூட தலையை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சீசனில் ஹேர் ப்ரோக்கன் ஆகிறது, ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது, இதெல்லாம் ஒரு சகஜமான ப்ராப்ளம் தான். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிஷ்னர் பயன்படுத்தலாம். பனிக்காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் கூந்தலை காய வைக்கிறதுக்கு ட்ரையர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது உங்கள் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. தலைமுடி வறண்டு போச்சுன்னா 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இதோட முட்டையோட மஞ்சள் கருவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்கை தலையில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலைமுடி ரொம்ப ட்ரை ஆகாமல் உடஞ்சும் போகாமல் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஹேர் ரிலேட்டடான டிப்ஸுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.